கோவைக்கு தனி விமானம் மூலம் தற்போது சென்றடைந்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அவர் ஈரோடு சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வழிநெடுகிலும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது? அது குறித்த மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். விஜய் தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார். கோவை விமான நிலையத்திலிருந்து ஈரோட்டில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று சேர சுமார் 1.5 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழிநெடுக்க அவருக்கு அந்த கூட்டங்கள், வரவேற்பு ஏற்பாடு போன்றவை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனாலும் ஆங்காங்கே ரசிகர்கள் கூடி நிற்க அந்த வாய்ப்புகள், சூழல்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அவ்வாறு நிற்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது விஜயனுடைய கார் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட விஜய் கோவை சென்றடைந்திருக்கின்றார். அங்கு கோவைக்கு வெளியிலே, அதாவது விமான நிலையத்துக்கு வெளியிலே அவர் பாதுகாவலர்களுடன், தன்னுடைய அந்த பர்சனல் பவுன்சர்ஸுடன் அவர் வெளியே வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பொதுமக்கள், அங்கு விமான நிலையத்துக்கு வந்த பயணிகள், விஜயனுடைய ரசிகர்கள் என்று ஒரு பெரிய பட்டாளமே திரண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். இந்த இடத்தில் விஜய் வரக்கூடிய காரில் செல்லக்கூடிய அந்த இடத்தில் மக்கள் கூடுவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் விமான நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த இடத்தில் யாரும் கூட்டம் போடக்கூடாது என்று காவல்துறை சார்பில் கடுமையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு வரக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொன்றும் சோதனை செய்யப்பட்டு வரக்கூடியவர்கள் உள்ளே செல்லக்கூடிய பயணிகள் தானா அல்லது விஜயை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களா என்பதை சோதனை செய்து அதன் பிறகுதான் அவர்கள் உள்ளே செல்வதற்கே அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட விஜய் வரக்கூடிய நேரத்திலே அங்கே தொண்டர்களும் ரசிகர்களும் கூடிவிட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து விஜயனுடைய கார் தற்போது கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்திற்கு பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் பொதுவெளியிலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இது முழுக்க முழுக்க சமீபத்தில் கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய ஏற்பாட்டின் தலைமையிலே தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. ஒருபுறம் பெருந்துறையிலே பெருந்திரளான மக்கள் கூடி நிற்கின்றார்கள். மற்றொரு புறம் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தபடி ஏராளமான வாகனங்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்படி நாம் திருச்சி, அரியலூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விஜயனுடைய கார் சாலையில் பயணித்தால் அந்த காரை தொடர்ந்து 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் அணிதிரண்டு வருமோ, அதுபோல இந்த சாலையிலும் அணிதிரண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. வழிநெடுக்க சாலையிலே வெவ்வேறு காரணங்களுக்காக பயணம் செல்லக்கூடியவர்கள் கூட இந்த காரில் தான் விஜய் செல்கிறார் என்பதை அறிந்து அவர்களும் நின்று வேடிக்கை பார்ப்பதும், ஓடி வந்து செல்ஃபி எடுக்க முயற்சி செய்வதும் இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து விஜய் சாலையோரங்களில் நிற்கக்கூடிய, தன்னை பார்ப்பதற்காக நீண்ட நேரம் காத்து நிற்கக்கூடிய ரசிகர்களை நோக்கி கையசைத்தவாறே சிரித்த முகத்தோடு அவர் செல்லக்கூடிய அந்த காட்சியும் ஒருபுறம் பார்க்க முடிகின்றது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின்பு தமிழகத்தில் விஜய் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் என்பதனாலே அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் ஆகியோரெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய காட்சியையும் நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகின்றது. அது பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடமாக இருந்தாலும், விஜயை வரவேற்கக்கூடிய கோவை விமான நிலையமாக இருந்தாலும் வழிநெடுக்கவும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சிரமங்கள் ஏற்பட்டதோ, எந்தெந்த வகையிலெல்லாம் ஆபத்துகள் நேர்ந்ததோ அது இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நடைபெறக்கூடாது என்பதில் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் விஜயனுடைய அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் கேட்காமல் 2 சக்கர வாகனங்களில் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பலமுறை காவல்துறையாலும் அதே போல விஜயனுடைய அந்த தலைமை கழக நிர்வாகிகளாலும் எச்சரிக்கப்பட்டது, தலைவருடைய வாகனத்தை பின்தொடராதீர்கள். அது அவருக்கு மட்டுமல்ல, அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் வீணான சிரமத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நேரடியாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து விடுங்கள். இப்படி சாலையிலே அவரை சூழ்ந்து கொண்டு வீடியோ எடுப்பதற்காக, செல்ஃபி புகைப்படம் எடுப்பதற்காக செல்போன்களை தூக்கி கொண்டு வந்தால் அது மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று பல முறை சொன்னார்கள்.
ஆனாலும் கூட கேட்காமல் தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனங்களிலே விஜயனுடைய வண்டியை சூழ்ந்து கொண்டு அவர்கள் வீடியோ எடுக்கக்கூடிய செல்ஃபி புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் ஒருபுறம் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். தொடர்ந்து விஜயனுடைய வாகனம் கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. வேகமாக விரைவாக சென்று சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் விரைந்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவிலே 72 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மக்கள் நிற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாற்காலிகள் போடப்படவில்லை. வழக்கமாக மாநாடு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அது எந்த கட்சியாக இருந்தாலும், அதிமுக, திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் நாற்காலிகள் போடுவார்கள். ஏனென்றால் வரக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் நீண்ட நேரம் நிற்க முடியாது. ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நடைபெறக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் நாற்காலிகள் தேவையில்லை. பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு கூட்டத்திற்கு நாற்காலிகள் போடுவதுதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு புதிய கலாச்சாரமாக நாற்காலிகளே இல்லாத பொதுக்கூட்டமாக இதனை மாற்றியிருக்கிறார்கள். காரணம், கடந்த காலங்களில் கற்ற பாடத்தின் அடிப்படையில் நாற்காலிகள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. காரணம், விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவர்கள் அந்த நாற்காலிகள் மீது ஏறி நிற்பதும், ஒரே நாற்காலியின் மீது பல நாற்காலிகளை அடுக்கி அதன் மீது ஏறி நின்று குதிப்பது, விஜயை அருகில் பார்ப்பதற்காக முண்டியடிப்பது, பிறகு அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாற்காலிகளை உடைத்து விட்டு செல்வது போன்ற தவறான முன்னுதாரணங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. இது விக்கிரவாண்டி, மதுரை உள்ளிட்ட மாநாடுகளின் போது நாம் பார்த்திருக்கின்றோம். விஜயனுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் முடிந்த பிறகு அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான நாற்காலிகள் உடைந்து கீழே விழுந்து கிடக்கும். அது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் நாற்காலிகளே போடாமல் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விஜய்க்கு ரோட் ஷோவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது சாலை மார்க்கமாக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.